வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழைய சாதம் தயாரிக்கக்கூடிய முறை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழைய சாதத்தை மண்பானையில் ஊற வைத்து மறுநாள் காலையில் சின்ன வெங்காயம் மற்றும் மோர் கலந்தெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அதோடைய மருத்துவ பலன்கள் இன்னும் இரட்டிப்பாக இருக்கும். அதில் ஊட்டச்சத்துக்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சாதாரண சாதத்தை காட்டிலுமே பழைய சாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து, விட்டமின் B12, கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள், நீர் சத்து, நார் சத்து எல்லாமே அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதோட நம்முடைய உடலுக்கு இரட்டிப்பு மடங்கு அது எல்லாமே மருத்துவ பலன்களை கொடுக்குங்க. நொதித்தல் செயல்முறையால் உருவாகக்கூடிய இந்த பழைய சாதத்தில் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ப்ரோபயோட்டிக்ஸாக நம்மளுடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாமே பழைய சாதத்தை எடுத்துக்கலாம். இந்த ஊற வைத்த பழைய சாதத்தில் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள், அந்த பாக்டீரியா பெருக ஆரம்பிக்கும். இது தயிரில் இருக்கிறத விட நமக்கு பழைய சாதத்தில் இருக்கிறது தான் அதிகம். ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்தை சீராக்கி குடல் புண்கள், அந்த அல்சர் எல்லாம் ஏற்படாமல் பாதுகாக்கும். அல்சர் ஏற்பட்டிருந்ததுன்னா அதை குணப்படுத்தும். பெரும்பாலும் இந்த அல்சர் காலை உணவுகளை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பிடாம போறாங்களோ அவங்களுக்கு ஏற்படும். காரசாரமான உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே ஏற்படும். இப்போ இதை நம்ம நீக்கணும் அப்படின்னா குடல் பாக்டீரியாக்களை நன்றாக நம்ம வைத்துக்கொள்ளணும். ஸோ அதை நமக்கு ஊற வைத்த பழைய சாதத்தில் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். உடல் சூட்டை தணிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கோடை காலங்களில் அதிகமாக உடல் வெப்பம் நமக்கு ஏற்படும். உடல் சூடு அதிகரிக்கும் போது தோல் தொடர்பான பிரச்சனைகள், மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு ஏற்படும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படும். அந்த சமயத்தில் நம்முடைய உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உணவை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்ப இயற்கையிலேயே பழைய சாதம் அப்படின்றது ஒரு சிறந்த குளிர்விப்பானாக, கூலண்டாக இருக்கு. அப்ப கோடை காலங்களில் நம்ம இதை எடுத்துக்கொள்ளும் போது உடல் வெப்பம் தணிந்து உடல் எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும். உடல் நரம்புகளும் குளிர்ச்சியாக இருக்கும். இது உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கும். இப்போ நமக்கு ஒருவேளை உடல் சூடு அதிகரிக்கும் போது உடல் வறட்சி கடுமையாக இருக்கும், நீரிழப்பு கடுமையாக இருக்கும். அப்ப நம்ம சோர்ந்து காணப்படும். அந்த மாதிரி இல்லாம பழைய சாதத்தை அந்த மாதிரி உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய வேலைகளை எந்த விதமான சோர்வும் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறுவதற்கு எல்லாமே நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஊற வைத்த பழைய சாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. இது குடல் இயக்கத்தை சீராக்கி நீண்ட கால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு தீர்வு பெற வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் நீர் சத்து, நார் சத்து குறைவாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். அல்லது நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளாம இருந்திருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ நீங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதம் இருக்குங்க இல்லையா, இதுல குடல்களுக்கு நல்ல பாக்டீரியா, குடல்களில் நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அதே போல செரிமானம் ஆரோக்கியத்தை படுத்துறதுக்கு வேண்டிய நீர் சத்து, நார் சத்து கிடைக்கும். ஸோ நமக்கு அந்த மலக்குடல்களில் மலம் இறுகி போது தடுக்கப்படும். மலக்குடல்கள் இருக்கக்கூடிய மலம் நமக்கு எளிமையாகவே வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை அவதிப்படுறீங்கன்னா நீங்க பழைய சாதத்தை முறையாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுவீங்க. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்க தொடர்ந்து பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன அப்படின்னா பழைய சாதத்தில் சோடியம் குறைவாக இருக்கு. ஆனால் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் சமநிலையிலும் இருக்கிறதால இது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்த உதவிகரமாக இருக்கு. இப்போ உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்படும். அந்த நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்படும் போது அதன் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு போகாது. இப்போ ஒருவேளை இதயத்துக்கு உங்களுக்கு ரத்த ஓட்டம் போகலன்னு வச்சிங்களேன், மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால தான் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உடல் எங்கும் பாய்ச்சணும் அப்படின்னா தான் உடலும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இயங்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த ஹை பிபி லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலுக்கு உடனடி ஆற்றலாக, அதாவது எனர்ஜி பூஸ்டராக செயல்படக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய
இருக்கக்கூடிய பழைய சாதம் நொதித்தல் காரணமாக பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் எளிதில் செரிக்கக்கூடிய ஆற்றலாக மாறுது. காலையில் நீங்கள் பழைய சாதம் சாப்பிடுவது அன்றைய நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு தேவையான அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு வழங்குறதுக்கு கொஞ்சம் கூட வந்து தயங்காதுங்க. ஸோ பழைய சாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதனால் உடனடி எனர்ஜி பெறணும் அப்படின்னாலுமே பழைய சாதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு வந்து பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போலாம் நமக்கு வந்து 30, 40, 50, 60 வயதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தொடர்பான பிரச்சனை இருக்குது. ஏன்னா எலும்பு தொடர்பான பிரச்சனை 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வருமானு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எலும்பு தொடர்பான ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய அந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும்போது இப்போல்லாம் இளம் வயதினர்களுக்கு கூட எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யுது. ஸோ அதனால் மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுத்துக்கணும்னா பழைய சாதம் எடுத்துக்கலாம். ஊற வைத்த அந்த பழைய சாதத்தில் மெக்னீஷியம், கால்சியம் சத்துக்கள் இருக்குது. அதெல்லாமே எளிதாக நமக்கு வந்து உறிஞ்சப்பட்டு நமக்கு எலும்புகளினுடைய அடர்த்தியை அது அதிகரிக்கும். மூட்டு வலியை வந்து நமக்கு வந்து குறைக்கும். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் அப்போ தான் நம்ம நலமோடு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறத காட்டிலும் உடல் வந்து நமக்கு உறுதியாக இருக்கிறதுக்குமே பழைய சாதம் வந்து ஹெல்ப் பண்ணும். விட்டமின் B12 மற்றும் விட்டமின் B6 நமக்கு வந்து அதிகரித்து நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே நம்ம பழைய சாதத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சாதாரண சாதத்தை விட 12 மணி நேரம் ஊற வைத்த சாதத்தில், அதாவது இந்த நம்ம ஊற வைத்த இந்த பழைய சாதத்தில் விட்டமின் B12 வந்து பல மடங்கு அதிகரித்து காணப்படும். இது வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை வந்து நீக்கிறதுக்கும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்குமே அவசியம் தான். ஸோ விட்டமின் B6 யாருக்கெல்லாம் குறைபாடோடு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் டபுள் மடங்கு வந்து ஸ்ட்ரெஸ், டென்ஷன் வந்து ஏற்படும், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் கூட ஏற்படும். அதனால் இந்த விட்டமின் B12 மற்றும் விட்டமின் B6 அதிகரித்து நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கிறதுக்குமே பழைய சாதம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழைய சாதத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னா பழைய சாதத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் வந்து இருக்கு. இது வந்து சருமத்திற்கு வந்து பொலிவை தருகிறது. முன்கூட்டிய வயதான தோற்றம் ஏற்படுவது வந்து பழைய சாதம் தடுத்து கூந்தல் உதிர்வையுமே நமக்கு வந்து குறைக்கும். ஸோ சுருக்கமாக சொல்ல முடியும்னா நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நமக்கு ரிமூவ் பண்ணிட்டு முகப்பொருட்கள், கண் கருவலிங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு முறைவடைந்த சருமம் என எதுவுமே நமக்கு வந்து கொடுக்காது. ஒரு அழகான ஒரு சருமத்தை, தோலை வந்து பளபளப்பாக மாற்றி தரதுக்கு பழைய சாதம் ஹெல்ப் பண்ணும். அதே போல் இந்த பேன், பொடுகு தொல்லை ஏற்படுறது, முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, முடி வந்து வலுவிழுந்து போகிறது, போஷாக்கு இல்லாமல் இருக்கிறது, பளபளப்பு இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை நீக்கி அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பையுமே பழைய சாதம் நமக்கு வந்து கொடுக்கும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு அப்போ நம்ம ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எதனா தேடிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஃபுட்டை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம்னா பழைய சாதத்தை நம்ம வந்து டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பழைய சாதத்தில் வந்து கொழுப்பு சத்துக்கள் வந்து மிகவும் குறைவு. ஸோ காலையில் நம்ம இதை சாப்பிடும்போது வயிறு நமக்கு நிறைந்த ஒரு ஃபீல், அந்த நீண்ட நேரம் வந்து நமக்கு பசி எடுக்காத ஒரு உணர்வு இருக்கும். இதனாலவே நம்ம தேவையற்ற நொறுக்கு தீனிகள், அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் உண்பதை வந்து நம்ம தவிர்த்துருவோம். அப்போ நம்மளுடைய உடல் எடை வந்து இன்னும் அதிகமாகிட்டு போகாமல் முதல்ல ஸ்டாப் ஆகிடும். ஸோ பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நமக்கு தேவையில்லாத ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து உடலை விட்டு நீக்கப்பட்டு கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகி எரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தொப்பை, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் நம்மளுடைய உடம்புல வந்து இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண சாதத்தை ஒப்பிடும்போது பழைய சாதத்தில் வந்து ஊற வைத்த இந்த பழைய சாதத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால தான் இந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. சாதாரண சாதத்தில் ஊட்டச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். பழைய சாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சத்து வந்து பார்த்தீங்கன்னா பல சாதாரண சாதத்தில் குறைவாக இருக்கும். ஆனால் பழைய சாதத்தில் 20 மடங்கு அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து விட்டமின் சத்துக்கள் இருக்குது. விட்டமின் B12 வந்து மிக குறைவு தான் சாதாரண சாதத்தில், ஆனால் பழைய சாதத்தில் மிக அதிகமாக இருக்கும். கால்சியம் சத்து சாதாரண சாதத்தில் குறைவாக இருக்கும். கணிசமான அளவில் ஊற வைத்த நமக்கு பழைய சாதத்தில் அதிகமாக இருக்கும். பொட்டாசியம் சத்து சாதாரண சாதத்தில் சாதாரணமான அளவில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஊற வைத்த பழைய சாதத்தில் அதிக செறிந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தான் பழைய சாதம் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. அந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.